நாங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரம். நீங்களும் மிகப்பெரிய ஆளுமை. அனைவருக்கும் காலை வணக்கம். வேல்யூங்கிற டாபிக்க ரொம்ப அழகா எடுத்துட்டு போனாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அத காமா இருக்கணும். வாய் இருக்கும்போது பேசுறப்பா, கண்ணு இருக்கும்போது பாத்துறப்பா, கை கால் இருக்கும்போது செஞ்சிடப்பா அப்படின்ற போது யார் எடுத்துக்கல. இப்படியே மழை என்ன பண்ணுமா, ஏய் மழை ஏன் பெய்யறது என் வேலை, குத்தி இருந்தா பிடிச்சி பொழைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா டார்க் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் பார்த்தோன்னே அப்படியே ஷேக் ஆயிட்டேன். மேடம் சொன்னதுதான் எனக்கு தோணுச்சு. அந்த டார்க் இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அந்த சைலன்ஸ் தான் அதோட பவர் அப்படிங்கிறத. அது என்னன்னா, நம்ம சைலண்டா இருக்கும்போது ஒரு விஷயம், இவன் தப்பு பண்றானே, ஐயோ இவன் போய் பூ 100 ரூபா கொடுத்து, மேடம் 100 ரூபா தானேன்னாங்க. நான் ரிட்டையர் ஆன அப்புறம் 100 ரூபாங்கிறதே எனக்கு பெருசா தெரியுது. 100 ரூபா அப்படின்னாங்க. ஆனா அந்த 100 ரூபா இன்னைக்கு 100 ரூபா இருந்தா என்னமோ பண்ணிடலாமே. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அதோட ஃபீல் வேற லெவல்ல இருக்கும். அதனால மனிதனுடைய 20 வருஷ ஏர்னிங்க 40 வருஷ சேமிப்புக்கு உண்டான பிளானிங்ல இருந்தாதான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு ஏர்ன், யூ ஹாவ் டு சர்வ். அப்படிங்கும் போது அந்த டார்க் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு 3 விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ஆங்கர் பிகம்ஸ் அனாலிசிஸ். முடிஞ்சதா நோட் பண்ணிக்கங்க யார் வேணாலும். ஆங்கர் பிகம்ஸ் அனாலிசிஸ் எப்பன்னா, நீங்க சைலண்டா இருக்கும்போது. சைலண்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏய் இங்க சைலண்டா இருக்கேன், எங்க நான் போய் வேலையை செய்யணுமோ அங்க போய் வேலையை செஞ்சுக்குவேன். சேட்னஸ் பிகம்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது அங்க வேலை செய்யும். ஃபியர் பிகம்ஸ் ஃபோர்சைட். ஃபியர் பிகம்ஸ் சைலன்ஸ் இஸ் a சவுண்ட் ஆஃப் மைண்ட் ஷார்ப்பனிங்கிறான். சார் சைலண்டா ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டா சாதாரணம் இல்ல. இங்க பேசல, வீட்டுல நான் சொல்றதை கேட்கல, வெளியில எத்தனை பேர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருப்பா அப்படின்னு சார் சொன்ன மாதிரி லேர்னிங் டு நோட்டீசிங்கிறான். அப்புறம் அப்சர்வ் மோர் தேன் ஸ்பீக். இது மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்குது. இதுவே டார்க் இன்டெலிஜென்ஸ். அது அதோட பவரையும் லேர்ன் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. ரேரிட்டி இஸ் பவர். அதுல ரேரிட்டி இஸ் பவர். தவிர பனிஷ் வித் ஆப்சன்ஸ் சொன்னா பாருங்க, அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பனிஷ் வித் ஆப்சன்ஸ். பேசாம இன்னும் கொள்றது இருக்கு பாருங்க, இறந்த புறம்தான் பண்ணுவான். சில பேர், வள்ளுவர் வாழ்வாங்கு வாழ்கிறார், இறந்த பிறகும் வாழ்கிறார். அறம் செய்ய விரும்புங்கிற ஔவையார் இறந்த பிறகும் வாழ்கிறார். அப்படின்னா பேசி பேசி புரிய வச்சு, புரியாததை நான் எழுந்த பிறகு எங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, நான் போன அப்புறம் தானே தெரியும் நான் என்ன சொல்றேன்றது அப்படின்னு அப்படின்னு அம்மாவை தனியா பிரிக்கல. இப்ப போன அம்மாவை நான் எனக்குள்ள இறக்கிக்கிட்டேன். என்னோட தான் இருக்காங்க அம்மா. ஈருயிர் ஈர் உடல், இறந்த பிறகு ஓர் உடல் ஈர் உயிர். வாழ பல்லாண்டு ஈழத்தியார்வி திருச்சியில் நன்றி என்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே செலிப்ரேட்டட். Whoever is receiving the information, plan for it, get information. Whoever is receiving it, let them use it. If not, we are not the loser. TRV லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டின்னு வச்சிருக்கேன். அங்க போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி. வாட்ஸ்அப் சேனல்ல முடிஞ்சதுன்னா என் நம்பருக்கு 8754470567 தொடர்பு கொள்ளுங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் நாலேஜை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். மழை மாதிரி தான், இறைவன் மாதிரி தான். இவருக்கு பார்த்து பார்த்து இவருக்கு கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது இல்ல, எடுக்கணுமா வேண்டாமா முடிவு பண்ணிக்க. வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ ஹீலர் சார். டார்க் காமெடின்னு இப்போ லேட்டஸ்டாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. பட்